இப்ப நாங்கள் இந்த ஸ்டெப்ல வந்து 3வது ஸ்டெப்புக்கு போவோம். ஸோ இதில நாங்கள் என்ன விஷயங்கள் செய்ய போறோம்ன்ற பத்தி பார்ப்போம் இல்ல. இதில நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒண்ணு போட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்டா யூசர் ஓகே தென் லெட்ஸ் கிரியேட் all entities we need for this project. Also let's create data application context .cs file and configure the entities relationship as well ன்னு போட்டிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நான் நிறைய entities வந்து அதில வந்து யூசர் மற்ற அந்த யூசர் ஓனர் அந்த 2 டேபிள்ஸ் தான் போட்டாங்க. இப்ப மிச்ச இதில வந்து போடுவோம். அதோட வந்து இந்த என்டிஸ வந்து கிரியேட் பண்ணாம காணாது. அப்ளிகேஷன் டிபி கண்டிஷன கிரியேட் பண்ணணும். அத ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது வந்து SQLite பேக்கேஜ்ல அதுக்கு பேக்கேஜஸ் அதோட எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி என்டி ஃப்ரேம்வொர்க் பேக்கேஜ் மற்றது என்டி ஃப்ரேம்வொர்க்கான SQLite பேக்கேஜ் அதுலயும் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதான் பார்த்தீங்கன்னா ஓகே அது என்ன ரிப்ளை சொல்லியிருக்கேன். லெட்ஸ் கிரியேட் ஆல் த என்டிட்டிஸ் கிளாஸ் for your project and then set up the application DB context to manage them and define their relationship. சரி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து அப்ளிகேஷன் டிவி கண்டெக்ட் தான் கொண்டு போக போறேன். நாங்கள் இந்த ஐடென்டி டிவி கண்டெக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் பார்க்குற ஐடியாவில் நாங்கள் அடுத்த செஷனில் உங்களுக்கு அப்படி தான் கிளியர் விளங்கப்படுத்துவேன். ஐடென்டி அந்த இண்டிகேஷன் தான் பார்க்குறது. இப்போ வரைக்கும் அதிலே போவோம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் என்டிட்டி ஸ்டெப் வந்து இன்ஸ்டால் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோ பேக்கேஜ்னு சொல்லியிருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் யூ நீட் டு add the necessary EF core packages to your project. Open your terminal in your current web directory and run these commands. இப்போ என்ன அங்கே சொல்லியிருக்கேன்டா இப்போ எங்களோட இதில் இதான் காரண்டல் ப்ராஜெக்ட். ஸோ இந்த இதான் ரூட் காரண்டல் வெப் தான் ரூட் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நான் இப்போ டெர்மினல் ஓப்பன் நான் முதல் ரன் பண்ணியிருந்தேன் இந்த அப்ளிகேஷன். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா காரண்டெல்லாம் இப்போ நிற்குது. அங்கே மெயினான காரண்டல் அந்த டேட்டுக்காக நிற்கிது. ஸோ இங்கே வந்து கொண்டு தான் நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிபென்சி ஆட் பண்ணணும். அதுக்கு இப்போ தேவையில்லை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிச்சு பார்க்கலாம். இப்போ அந்த காரண்டல் வெப் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வேற ஒரு டிபென்சியும் ஆட் பண்ணாபடியே இதில் இவ்வளோ தான் இருக்குது. நான் வாங்கி நீ ரெண்டு டிபென்சியும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கல இந்த 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 இன்ஃபர்மேஷனும் அங்கே போய் ஸ்டோர் ஆக போயிடும். ஸோ இதுதான் அதுக்கு கமாண்ட் .NET பேக்கேஜின கமாண்ட் மூலமாக தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் நாங்கள் ஆட் பண்ணுவோம். சரி நான் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி போட்டு இதில் போட்டு பார்த்தீங்கன்னா கரண்டாக 9 இது ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த கமாண்டை போட்டு நீங்கள் இது பண்ணுங்க. லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு என்ன வெர்ஷன் இதில் இருக்கோ அந்த வெர்ஷன் தான் உங்களுக்கு இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ சம்திங் இப்போ உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிக்கொண்டு இருக்கும் பாருங்க. ஓகே இப்போ இது டவுன்லோட் பண்ண அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களா எக்ஸ்ட்ரா இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து ஐட்டம் குரூப் வந்துட்டு இந்த பேக்கேஜ் ரெஃபரன்ஸுக்கு மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் SQLite இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இப்போ இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதை பாருங்க வெர்ஷன் வந்து 9. இப்போ இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி கமாண்ட்ஸ் ரன் பண்ணி லேட்டஸ்ட்டாக என்ன பேக்கேஜ் வெர்ஷன் இருக்கோ அந்த பேக்கேஜ் தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ அடுத்த பேக்கேஜ் நாங்கள் டவுன்லோட் பண்ணுவோம். என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் இது SQL போனால் இப்போ என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் டூல்ஸை போய்க்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கு என்னதுக்கு இந்த பேக்கேஜ் போகணும் பார்த்துக்கோங்க. SQL ப்ரொவைடர் இதான் இது வந்து SQL ப்ரொவைடர் பேக்கேஜ் இதான். இப்போ நீங்கள் மைக்ரேஷன்ஸில் ரன் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் பாவிக்கணும். என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் டூல்ஸ் பேக்கேஜை வந்து நீங்கள் பாவிக்கணும். ஸோ இதை காப்பி பண்ணி போட்டு இப்போ நீங்கள் நான் இதில் போடுறேன். சரி ஸோ போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த .NET பேக்கேஜில் உங்களுக்கு இந்த இதுவும் பார்த்தீங்களா இப்போ எக்ஸாம்பிள் இந்த விட லைன் ஆஃப் கோடும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இப்போ மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோட் டூல்ஸ் அதுவும் 9.9 10.0.9 என்ற வெர்ஷனில் வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. சரிதானே. ஸோ இதான் வந்து இப்போ இந்த 2 பேக்கேஜையும் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு மிச்ச என்டிட்டி கிளாஸ் எல்லாம் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு. வி ஹவ் ஆல்ரெடி கிரியேட் யூசர் அண்ட் கார் ஒன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். நான் லெட்ஸ் கிரியேட் த ரெஸ்ட் ஆஃப் த என்டிட்டிஸ் இன்சைட் த என்டிட்டிஸ் ஃபோல்டர். அதில் வந்து உங்களுக்கு இப்போ கார் ரெண்டர் என்ற ஒரு இதை என்டிட்டியை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதான் இந்த ஃபைல். சரி கார் ரெண்டர்.cs அதெல்லாம் என்டிட்டிஸுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. சரி இங்கே போயிட்டு இப்போ எங்களோட என்டிட்டிஸில் பாருங்க. இப்போ நியூ ஃபைல் கார் ரெண்டர்.csன்னு போட்டிருக்கேன். சரி இப்போ இதில் நாங்கள் பார்க்கல இதை இப்போ காப்பி பண்ணிட்டு இதில் போடுவோம். ஓகே இப்போ இதில் வந்து பார்க்கல உங்களுக்கு அடுத்த வந்து காரை க்ரியேட் பண்ணிட்டோம். கார்.csன்னு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்துட்டு என்டிட்டிஸ் நியூ ஃபைல் car.cs இந்த ஃபைலில் இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா காரில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அவன் அவங்க குயிக்காக என்னென்ன என்டிடிஎல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நம்ம பார்த்துப்போம். கார்ன்ற பார்த்தோம்னா ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபோன் நம்பர்
டிரைவர் லைசன்ஸ் நம்பர்ன்ற விஷயத்தை போட்டிருக்கிறோம். மற்ற இங்கே வந்து இந்த இந்த காரன்ற வந்து ஜூஸரோட கனெக்ட் ஆகுது, அந்த ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். அதால் வந்து ஜூஸர் ஐடியோட ஃபோன் கீயாக வந்து இங்கே பாஸ் பண்ணி அதை அதுக்குரிய கன்ஃபிகரேஷன்ஸை இங்கே செஞ்சுருக்கோம். இப்போ காரை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேருங்கோ கார் வந்து அதுக்கு ஐடின்னு கொடுக்குறோம் பிரைமரி கீ, மற்ற வந்து மேக் மாடல், மற்ற இயர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டெய்லி ரேட். அப்போ இது பார்த்தீங்களா அந்த அதுக்கு காருக்கு என்ன ரெண்டலில் கொடுக்குறோம் டெய்லி ரேட்டையும் நாங்கள் இங்கேயே வச்சுருக்கிறோம். இட்ஸ் அவைலபிள்ன்ற குழம்பு போட்டுருக்கோம். மேபி இப்போ நீங்கள் புக்கிங் கொடுத்தீங்கன்னா அது இல்லாமல் போகும் வேறு என்ன. ஸோ அதை ட்ரெக் பண்ணுறது இட்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு ஓனர் தான் இங்கே அதுதாங்க பார்க்க முடியாது. ஓனர்ஸ் தான் நீங்கள் வந்து என்ன செய்யலாமெண்டா அப்போ காரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து வேறு ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு நாங்கள் செய்யலை இந்த காரில். ஒரு ஓனர்ஸும் ரெண்டர்ஸும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி சிஸ்டமாக தான் இங்கே செய்கிறோம். அதனால் வந்து இந்த கார் வந்து ஒரு எந்த ஓனர் ஐடிக்கு கார் யார்கிட்ட இருக்குன்ற ஓனர் ஐடியை கொடுக்குறதுக்காண்டி அந்த இதை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து அந்த ஃப்ரண்ட் கீர் ரிலேஷன்ஷிப்பை காருக்கு பாய்ச்சிருக்கோம். சரி. ஸோ இப்போ அடுத்த பார்த்தோம்னா இப்போ புக்கிங்கு போகிறோம். இந்த புக்கிங் இதில் டேபிளில் பார்க்கலாம், புக்கிங் டேபிளில் க்ரியேட் பண்ணோம். booking.cs ஃபைல் இருக்குது. இப்போ என்டிட்டிஸ் booking.cs கொடுத்துட்டு அதில் இருக்கிற புக்கிங் சம்மந்தமான என்டிட்டிஸை காப்பி பண்ணி போடுவோம். ஓகே. இல்லை நீங்கள் பார்க்கல புக்கிங்கில் என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் ஐடி இருக்குது. என்ன டைம் எப்போலேருந்து எப்போ மட்டும் உங்களுக்கு அந்த புக்கிங் டேட் இருக்கும், அதாவது ஸ்டார்ட் டேட் என்னென்னு கொடுத்துருக்கோம். மற்ற டோட்டல் கோர்ஸ் அதாவது டோட்டல் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் எவ்வளோ இந்த நாளில் இந்த காரை டெய்லி ரேட்டில் எவ்வளோ நாளுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் வச்சுருப்போம் தானே. அதை நாங்கள் கால்குலேட் பண்ணி போட்டு அதை நாங்கள் ஃபீட் பண்ணுவோம். இப்போ இது வந்து இங்கே அந்த ஸ்டேட்டஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஓகே இப்போ நீங்கள் புக்கிங் பண்ணிக்கல கூட டேரெக்டாக புக் பண்ண மாட்டோம். நாங்கள் அந்த அது கன்ஃபார்மாக கம்ப்ளீட்டடாக சில கேன்சல் பண்ணலாம், புக்கிங்ஸ் அதெல்லாம் ட்ராக் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான் வந்து ஸ்டேட்டஸ் என்ற விஷயத்தையும் இங்கே வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுத்த இதை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரின் இப்போ இதில் வந்து இப்போ இந்த இந்த இதில் வந்து நாங்கள் பாருங்க புக்கிங்கை வந்து ரெண்டு இதோட கனெக்ட் பண்ணுறோம். வந்து கார் மாதிரி ரெண்டரோட கனெக்ட் பண்ணுறோம். காருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கிங் கார் ஐடியை கொடுத்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிடுறோம். அது மாதிரி பப்ளிக் வர்ச்சுவல் கார் ஒன்று இங்கே கொடுத்துருக்கோம். அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்களா ஃபொரங்கின்னு கொடுத்து போகிற ரெண்டரோட ஏன்னா ஒரு 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 காரை ஒரு ரெண்டரை வந்து புக் பண்ணுவேன். அதுக்கு ஒரு ரெண்டர் ஐடி மற்ற வந்து அந்த மற்றது பப்ளிக் வர்ச்சுவல் கார் ரெண்டர் அந்த இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து புக்கிங்குக்குரிய லாஜிக்காக இங்கே இருக்குது. சரி. இப்போ அடுத்த பார்த்தா இங்கே வந்து பேமெண்ட்ஸ் அடுத்த வந்து பேமெண்ட்ஸ் டேபிள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த பேமெண்ட்டுக்கு போவோம். இந்த payments.cs இந்த டேபிளில் கொடுத்த வேண்டாம். இப்போ இதில் பாருங்க இதில் வந்து ஓகே இந்த டேபிளில் பார்த்தோம்னா பேமெண்ட் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன ஐடி, என்ன எவ்வளோ அமௌண்ட், என்ன பேமெண்ட் டேட், எப்போ பேமெண்ட் பண்ணணும், என்ன பேமெண்ட் மெத்தட்னு கொடுத்துருக்கோம். என்ன டிரான்சாக்ஷன் ஐடி என்ற விஷயம் இங்கே கொடுத்துருக்கோம். அது சில மேபி நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் ஐடிஸ் ட்ரெக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் டிரான்சாக்ஷன் ஐடி என்ற விஷயத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புக்கிங் போங்கிட்டு புக்கிங் டேபிள்னு விட்டுருக்கோம். இங்கே வந்து பேமெண்ட் ஓகே. இது வந்து ஒவ்வொரு பேமெண்ட்டும் 1-to-1 ரிலேஷன்ஷிப்பாக தான் இங்கே இருக்குமா பார்த்தீங்களா. பப்ளிக் இன்ட் புக்கிங் ஐடி மற்ற பப்ளிக் வர்ச்சுவல் புக்கிங் என்று கொடுத்துருக்கோம். அதோட நீங்களுமே கவனித்து பார்க்கலாம். இல்லை இப்போ எல்லாமே இங்கே என்ன எல்லாமே இங்கே 1-to-1 மெத்தட் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் வந்து 1-to-1 இப்போ ஈவன் புக்கிங் கூட ஒரு பர்டிகுலர் புக்கிங் வந்து ஒரு காருக்கும் ஒரு ரெண்டருக்கு தான் இருக்கலாம். மல்டிபிள் கார் மல்டிபிள் ரெண்டர் விஷயம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி தான் நீங்கள் பாருங்க. இப்போ இதில் மேபி ஒரு சின்ன ஒரு இப்படி கொடுத்துருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு ஒன்று நிறைய காரம் வச்சுக்கலாம், அது இஷ்யூ இல்லை. கார் ரெண்டர் அந்த இங்கேயும் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து 1-to-1 தான் இருக்கும். ஒரு யூசர் வந்து ஒரு கார் ரெண்டராக தான் நீங்கள் இருக்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் நாங்கள் எல்லாம் கவனிக்கணும். மேபி எனக்கு சில கன்ஃபியூசிங்காக இருக்குது, இஷ்யூஸ் வருமானா நாங்கள் பின்னால் நோட் பண்ணி பார்ப்போம். இந்த லாஜிக் இருக்கா பார்ப்போம். ஒரு கார் ஓனர் வந்து மல்டிபிள் காசை வச்சுக்கலாமான்ற பெரிய பார்ப்போம். சரி தானே. இப்போ இங்கே பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப்பாக பார்க்கல create and configure application db context சொல்லியிருக்கு. சரி, now let's create the database context class that will manage all these entities. Create application db context inside the data folder. Add the following code to the file. This code defines a db set for each entity which corresponds to a database table and configures the relationship between them using Fluent API on model creating method. சரி,
ஸோ இதான் இந்த எங்களோட கன்செப்டாக இருக்குது. ஸோ இதான் எங்களோட அப்ளிகேஷன் டிவி கான்டெக்ட். ஸோ இதை வந்து எங்களோட கார் ரெண்டல் வெப் டேட்டான ஃபோல்டருக்கு போடணும் சரி. ஸோ அந்த அப்ளிகேஷன் டிவி கான்டெக்ட் டாட் சிஎஸ் என்ற ஃபைலை காப்பி பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டான ஃபோல்டர் ஓகே ஆல்ரெடி இருக்குது. இதில் வந்துட்டு நியூ ஃபைல் அப்ளிகேஷன் டிபி கண்டெக்ஸ்ட் டாட் சிஎஸ் என்ற விஷயத்தை இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம். சரி இதில் வந்து பார்க்கல எங்களுக்கு இந்த ஃபைலை காப்பி பண்ணி போட்டு இதை போட்டுறேன். ஓகே எரர்ஸ் கார்டு தான் நாங்கள் பார்ப்போம் இல்லை என்ன இஷ்யூன்னு இந்த பார்ப்போம். ஓகே இல்லை நீங்கள் பார்க்கல இப்போ உங்களுக்கு என்ன இதுதான் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டிபி கண்டெக்ஸ்ன்ற கிளாஸ் நேம். அது வந்து டிபி கண்டெக்ஸ்லேருந்து வந்து உங்களுக்கு இன்ஹெரிட் ஆகுது. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து டிபி கண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் என்ற இருக்கால நாங்கள் வந்து அந்த டேட்டாபேஸ் சம்மந்தோட ஆப்ஷன்ஸில் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்டர்களை இன்ஜெக்ட் பண்ணுறோம். பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன எல்லா டேபிள்ஸையும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இல்லை பப்ளிக் டிபி செட் யூசர்ஸ். இப்போ இந்த 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 வேர்டு தான் உங்களுக்கு முக்கியம். இந்த வேர்டு தான் நான் என்ன செய்ய மாட்டேன் இப்போ ரெப்போசிட்டரிஸ் எல்லாத்துலேயுமே பாதிக்கப்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே கொடுக்குற பேர் முக்கியம். வேறு இதில் ஒரு நேமிங் கன்வென்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ நீங்கள் டேபிள்ஸ் யூசர்ஸ் கார் ஓனர்ஸ் கூட வந்து நான் ப்ளூரல் நீங்கள் பாதிச்சிங்கன்னா அது பெட்டராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் மாடல் கிரியேட்டிங் கான்செப்ட் இருக்குது தானே. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அந்த அந்த திருப்பியும் நாங்கள் அந்த இதுகளை என்ன ரிலேஷன்ஷிப் தான் வந்து கன்ஃபியூ பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை முதல்ல யூசர் ஐடியை பார்க்க போனால் அந்த இமெயில் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். அவங்களுக்கு தெரியும் தானே. இப்போ அந்த இதையும் வந்து இது பண்ணுறதுக்கு இதை போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேங்க இதில் வந்து இதான் அந்த ரிலேஷன்ஷிப்ஸை எங்களுக்கு யூசருக்கும் கார் ஓனரும் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்களா. அதுக்கு இப்படி தான் எழுதுறது. என்கிட்ட யூசர் ஹேஸ் ஒன் கார் ஓனர் வித் ஒன் பார்த்தீங்களா வித் ஒன் கொடுத்துட்டு ஹேஸ் ஃபார் கொடுக்குறோம். அது மாதிரி இப்போ 1-to-1 வந்து அது மாதிரி தான் யூசரும் கார் ரெண்டரும் அப்படி தான் வருது. அந்த அந்த டேபிள் அப்படி தான் ரிலேட் ஆகுது சொன்ன மாதிரி. ஓகே வெளில பார்த்தீங்கன்னா இப்போ என்டிடி இப்போ ஹேஸ் ஒன் வித் கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து இப்போ கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிட்டு கார் ஓனர் வந்து நிறைய காசை வச்சுருக்கலாம். அது 1-to-many. அதில் கார் ஓனர் வந்து ஹேஸ் மெனி மெனின்னு கொடுத்துக்கிறோம். வந்து பார்த்தா வித் ஒன் ஹேஸ் ஃபாரன் கீ ஒன் டிலீட்னு கொடுத்துட்டு அந்த அதை டெலிட் பண்ணிக்கலே டெலிட் பிஹேவியர் ஹேக்கர்ஸ் இஃப் ஓனர் இஸ் டெலிட்டட் இந்த காஸ் ஆல்சோ டெலிட்டட். அதுதான் இந்த கமாண்டும் நாங்கள் கொடுத்துருக்கு சரி. அதே மாதிரி இப்போ கார் ரெண்டரும் என்ன செய்யலாம். ஓகே கார் ரெண்டரும் மல்டிபிள் புக்கிங்ஸை வச்சுக்கலாம். ஓகே உங்களுக்கு பிளேஸ் வச்சேன். இப்போ சரியாது. இப்போ கார் ரெண்டர் ஹேஸ் மெனி புக்கிங் வித் ஒன் ஹேஸ் ஃபாரன் கீ ஆன் டெலிட் இது சரி. ஸோ இந்த வேர்டிங்களை வச்சுக்கலாம். ஸோ இல்லை இப்போ அதே நீங்கள் எப்படி கன்ஃபியூர் பண்ணுற லாஜிக்கை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கார் வந்து ஒரு நிறைய மல்டிபிள் புக்கிங்ஸை வச்சுருக்கோம். என்ன அதான் பார்த்தீங்கன்னா கார் வந்து மல்டிபிள் புக்கிங்ஸை வச்சுருக்கோம். ஆனால் அதை வந்து இங்கே இன்னும் போடலை. அதோட கனெக்ட் பண்ணல. அதை வந்து நாங்கள் புக்கிங்காலாம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன கார் ஹேஸ் மெனி புக்கிங் வித் ஒன் வித் ஃபாரன் கீ ஆன் டெலிட் என்று கொடுத்து இதை போடுறோம். ப்ரிவென்ட் டெலிட்டிங் கார் இஃப் ஹேஸ் புக்கிங் கார் ரெஸ்ட்ரிக்ட் கஸ்கேர் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இல்லை வேறு இதில் வந்து இப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக புக்கிங் மற்றும் பேமெண்ட் என்ற விஷயம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பேமெண்ட் என்ற விஷயம் வந்து இங்கே எரர் ஹார்டுண்டா பாருங்க வந்து உங்களுக்கு அந்த பேமெண்ட் வேரியபிள் அங்கே இல்லை. அப்படியே தானே புக்கிங்க்கு பேமெண்ட் இல்லை. ஸோ அதால் வந்து இங்கே இந்த இஷ்யூ வந்து வருது. இது வந்து 1-to-1 இப்போ 1-to-1 புக்கிங் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புக்கிங் அண்டு டேபிள் அன்று இருக்குது. மற்ற பேமெண்ட்ஸ் டேபிளும் இருக்குது. இல்லை இதில் நீங்கள் பார்க்கல இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த பேமெண்ட் வேரியபிளாக இப்போ இல்லாமல் இருக்குது. நான் இப்போ அதில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் க்ரியேட் பண்ணி பார்ப்போம் சரி. ஜெனரேட் வேரியபிள் பேமெண்ட் கொடுத்தா இருக்குது. ஜெனரேட் ப்ராப்பர்ட்டி பேமெண்ட்டாக ஜெனரேட் ஃபீல்ட் பேமெண்ட்டாக இருக்குது. ப்ராப்பர்ட்டியும் கொடுத்து பார்ப்போம். ஓகே அதில் உங்களுக்கு புக்கிங் டேபிளில் ஓகே இப்போ பேமெண்ட் வந்திருக்கா. ஆக்சுவலாக அப்படி பேமெண்ட் வரக்கூடாது. என்ன அது எப்படி தான் என்ன வேரியபிள் போட்டிருக்கா இது வடிவில்லை. ஸோ இப்போ இதில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன என்ன சொல்லலாம்னு சொல்லுங்க. பேமெண்ட் ஐடி என்ற தான் வரும். நீங்கள் ஃபாரன் கீ என்ற இதை கொடுத்துட்டு நாங்கள் வந்து இதை போடலாம். ஃபாரன் கீ பேமெண்ட்
ஸோ பார்த்தீங்க இப்போ சட்டில் போட சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரியாக வராது. சில நேரங்கள் நாங்களே தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியும். இல்லை திருப்பி சட்டை கொடுத்து இப்படி இஷ்யூ இருக்குன்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். சரி. இல்லை வந்து பார்த்து போனீங்கன்னா இதை வந்து நான் 2 ஐடி பேலன்ஸாக பேமெண்ட் ஐடின்னு கொடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஒரு அந்த ஃப்ரேம் ஒர்க் லெவல்லே அது எடுக்கும். பேமெண்ட் ஐடி கொடுத்தா அந்த டேபிள் இப்போ ரெண்டர் ஐடி ரெண்டா ரெண்டு கொடுக்குற மாதிரி இப்போ இங்கே வந்து இது வந்து பப்ளிக் வெர்ச்சுவல் கா ரெண்டு கொடுப்போம். virtual payment. ஓகே. இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் டிபிலையும் அந்த எரர்ஸ் வந்து இப்போ போயிருக்கு. சரி. ஸோ இந்த கன்வென்ஷன் தான் நீங்கள் பார்க்கணும். இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க்காக தரலாம். ஸோ இதுக்கு விளக்கங்கள் என்னென்ன நீங்கள் ஒரு தெரியுங்கோ. இல்லை வந்து விர்ச்சுவல் எதுக்கு பாய்க்கிறோம். ஸோ இப்போ இதுதான் இப்போ இந்த இதுக்கும் இதை கன்ஃபியூர் பண்ணுறது தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு வந்து நான் நீங்கள் இப்போ எல்லாம் செஞ்சுருக்கோம். சரியாண்ணே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ இந்த கோடிங்கை போட்டிருக்கோம். இப்போ வந்து பாருங்கள் இதை வந்து அடுத்த ஸ்டெப்பாக வந்து ரெஜிஸ்டர் டிபி கண்டெக்ஸ் இன் program.cs ஃபைல் என்று போட போகிறோம். அதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும்னா சில என்ன உங்களோட எஸ்குயருக்குரிய அந்த டேட்டா கனெக்ஷனையும் போட்டிருப்போம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டிங்கில் கொண்டு இதை கொண்டு போட்டோம். நீங்கள் எல்லாத்தையும் காப்பி பண்ண தெரியல. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கும் இல்லை ஹோஸ்ட் தான் முக்கியம் நினைக்கிறேன். ரெண்டையும் காப்பி பண்ணி போட்டு இப்போ உங்களோட appsettings.json ஃபைலுக்குள்ள போடுவோம். இது எங்கே இருக்குது? ஆல்ரெடி ஹோஸ்ட் இருக்குது. ஓகே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட் கனெக்ஷன் ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் திருப்பி வந்து கார் 2 ஓடும். கார் 2 டிபி. ஸோ இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ தச்சமயம் இப்போ நான் மைக்ரேஷன்ஸில் ரன் பண்ண அப்புறம் பாருங்க உங்களுக்கு வந்து இப்போ தச்சமயம் கார்னல் டிவி என்ற ஃபைல் வந்து இல்லை ஆக்சுவலாக ஒரு எஸ்குலைட் ஃபைல். இந்த பேர்லாம் வந்து என்ன செய்யணும்னா அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்னல் டிவி ஒரு ஃபைலும் இல்லை. நான் இப்போ இது மைக்ரேஷன்ஸில் ரன் பண்ணி முடிஞ்ச அப்புறம் பாருங்க அந்த பேரில் வந்து நிற்கும். சப்போஸ் நீங்கள் வேறு ரூட் ஃபோல்டரை வைக்க முடியாமல் அதில் மாற்றி வைக்கலாம். அது தேவையில்லை ரூட்டில் வச்சுருப்போம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட ஸோ இதான் நீங்கள் கவனிங்க இருக்கும் அப்படியே ப்ரோக்ராம் சிஎஸ் இதை வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் சிஎஸ்சில் எடுப்பேன் நிறைய கோடு இருக்குது. ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்ய வேணாம்னா கண்ணை மூடிக்கணும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளதை மறைஞ்சிடும். அதனால் கவனமாக அப்படியே விஷயங்கள் செய்யணும். இப்போ உங்களுக்கு பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க. ஓப்பன் program.cs at following lines just before builders பார்த்தீங்களா பில்டர் சர்வீஸ் அட் கண்ட்ரோல்ஸ் இதுக்கு மேலே இதை எழுதலாம். சரி. இல்லை பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இந்த இருக்காங்க உங்கள் வா பில்டர் அந்த கிரியேட் பில்டர் கொடுத்துட்டு அட் திஸ் ப்ளாக் இதை கவனமாக பாருங்க. இந்த ப்ளாக்கு கான்ஃபிகர் டிவிக்கு நான் வந்து இவ்வளோத்தையும் காப்பி பண்ணுறேன். சரி. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கு அண்ட் அட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் அட் கண்ட்ரோல்ஸ் வித் யூஸ் வாங்க இதில் வந்து இருக்குது தானே பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு மேலே இதை எழுதுவோம். ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு எரர் காட்டுதுன்னா எங்களுக்கு அந்த இதுகள் வேற இல்லை அந்த ஃபைல்ஸ் வேறு அப்படியே காட்டுது. வேறு அடுத்த வேறு என்ன எழுதணும்? இது வந்து இதான் ஆல்ரெடி எங்களை ஆட் கண்ட்ரோல்ஸ் ஈவெண்ட் இந்த இருக்குது. அதுக்கு மேலே அதாவது இஷ்யூ இது இந்த லைன் இது மட்டும் தான் நாங்கள் போகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இப்போ கிளிக் பண்ணேன்டா எங்களுக்கு என்ன காட்டுது? ஓகே யூஸிங் அது சரி எங்களுக்கு வெப் டேட்டாலேருந்து அந்த ஃபைல் வந்து அந்த அந்த இம்போர்ட் இல்லாதனால காட்டுனது. இப்போ யூஸ் எஸ்குவைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்டிடி ஃப்ரேம் ஒர்க்லேருந்து வரும். ஓகே ரைட் அதையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வந்து இல்லாமல் போகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இப்போ மேலே இந்த யூஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு தெரியல. அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும்டா வந்து இப்படியானதில் பார்த்து தான் இதெல்லாம் போட வேண்டி இருக்கும். அதனால் இப்போ சட்டை வச்சுக்கொண்டே முழுத்துமாக போட்டு தர மாட்டேன் எக்ஸ்பெக்ட் பண்ண இயலாது. சரி. ஸோ இப்போ இப்போ இதோட இந்த ஸ்டெப்ஸை வந்து இப்போ நாங்கள் இப்போ முடிச்சிருக்கிறோம். பிறகு வந்து நாங்கள் இதை வந்து எப்படி நாங்கள் மைக்ரேட் பண்ணி பார்க்குறோன்றதை அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். தேங்க்யூ.